கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க எல்லாவற்றையும் நிரப்பும் நீர் இருக்க. கைகளை உயர்த்தி உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம். பழைய ஏற்பாட்டிலே 1081வது பக்கம். புதிதாய் பைபிள் பார்க்கிறவர்களுக்கும் பல ஆண்டுகள் பார்த்தும் தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக நாகும் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நீடிய சாந்தமும் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அடுத்த வார்த்தையை கவனிங்கள். கர்த்தருடைய வழி கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. பெரும் காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாத தூளாய் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செய்திக்குள்ளே போறதுக்கு முன்பதாக அந்த முதல் வார்த்தையை நீங்க பாருங்க. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர். இது அல்ல இன்னைக்கு செய்தி. ஆனா இந்த வார்த்தை எனக்குள்ள நேற்று இரவுல இருந்து ஏதோ பண்ணிட்டே இருந்துச்சு. அதனால அதை நான் டச் பண்ணிட்டு செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்து நமக்குள்ளே பொங்க விடுறாருன்னா யாருக்கோ அதை விளம்பணும்னு விரும்புறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு லெவலுக்கு பொங்குதுன்னா அது நமக்கு, லெவலை தாண்டி பொங்குதுன்னா வேற யாருக்கோ கொடுக்கிறார். ஆமென். ஒரு ஒரு சகோதரி, ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் மனைவி, 2 பிள்ளைகளை உடையவா எலிசா கிட்ட வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, இப்படி கடன்காரங்க வந்துட்டாங்க, பிள்ளைகளை பிடிச்சிட்டு போக நிற்கிறாங்க, என்னன்னு தெரியல, என்ன பண்ணும் தெரியலன்னு சொல்லும்போது அவர் சொல்ல, உன்ட எண்ணெய் இருக்கு, ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, நீ போய் காலி பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி வை. காலி பாத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சு காலி பாத்திரம் எல்லாம் முடிஞ்சதும் பைபிள்ல என்ன சொல்ல தெரியுமா, அந்த எண்ணெய் நின்று போயிட்டு. அதன் அர்த்தம் என்ன? அந்த எண்ணெய் அவளுக்கான எண்ணெய். ஆனா சில எண்ணெய் நிக்காது, அது கூடிட்டே இருக்கும். அதன் அர்த்தம் என்ன? இந்த எண்ணெய் நீ யாருக்கும் கொடுக்கணும். 4 குஷ்டரோகிகள் சீரியா தேசத்துக்கு, சீரியாவுக்கா சமரியாவுக்கு, சீரியா நினைக்கிறேன், வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தா ஃபுல்லா ஆகாரம் நிரம்பி இருக்கும். இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிப்பாங்க. முடிச்சிட்டு சொல்லுவாங்க, இது நற்செய்தி அறிவிக்க நாள். ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டோம், ஆனா இன்னும் ஆகாரம் இருக்கு. அப்போ நம்ம இது என்ன செய்யணும்? போய் ஜனங்களுக்கு சொல்லணும். அது போலதான் சில வார்த்தைகள் பர்சனலா ஆண்டவர் பேசிட்டு இருப்பார். செய்தி தரது அது வேற. ஆனா அதையும் தாண்டி சில வார்த்தை பர்சனலா பேசி அது நம்மையும் தாண்டி ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்னா யாரோ சிலருக்கு கர்த்தர் அதை கொடுக்க விரும்புகிறார். எனவேதான் இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஆண்டவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர். அவர் அப்படியே தான் நினைக்காதீங்க. அவர் செயல்பட ஆரம்பிச்சார்னா மிகுந்த வல்லமை உள்ளவராய் செயல்படுவார். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் ரொம்ப அமைதியா இருந்த போது அவனுடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டது. அவன் குழியில் தூக்கி போடப்பட்டான். அவன் 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டான். அவன் கை கால்கள் விலங்கிடப்பட்டது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்னா இருக்கும். அவன் தயவு கிடைக்க பண்ணினார்
செய்தான்னு இருக்கும். ஆனா வேற ஒண்ணுமே செய்யல. ஆனா அவனுக்கான நாள் வந்தபோது கர்த்தர் மிகுந்த வல்லமையாய் கிரியை செய்தார். விலங்குகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. பார்வோனுக்கு நிகராய் அவன் உட்கார வைக்கப்பட்டான். மோசையின் வாழ்க்கையிலே கர்த்தர் ரொம்ப அமைதியா இருந்தார். ரொம்ப அமைதியா இருந்ததுனாலதான் வரவன் போறவெல்லாம் கேள்வி கேட்டான். ஆனா அவன் வாழ்க்கையில கர்த்தர் மிகுந்த வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். பார்வோனை எல்லாம் டம்மியாக்கி மோசே கர்த்தர் தலைவனாக கொண்டு போய் பயன்படுத்தினார். தாவீதை ராஜாவாக்கும் வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். ஆனா அவனை ராஜாவாக்குற காரியத்துல அவர் ரொம்ப வல்லமையாய் செயல்பட்டார். பவுலை ஊழியக்காரன் ஆக்கும் வரைக்கும் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். ட்ராக் மாதிரி ஓடுனான். எத்தனை ட்ராக் மாதிரி ஓடணும், ரொம்ப அமைதியா இருந்தார். அவர் வல்லமையா கிரியை செய்தார். பாருங்க, பவுல் ஊழியம் செய்யறான். ஹல்லேலூயா. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? உங்க விஷயத்துல கர்த்தர் ரொம்ப அமைதியா இருக்கிறார்னு கவலைப்படாதீங்க. அவர் மிகுந்த வல்லமையா, மிகுந்த. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை சாட்டி ஆமென், ஆமென். அதனாலதான் என்னைக்குமே பாருங்க, ஆமான் யூதருக்கு விரோதமாக மோர்தேக்காய் தான் அவன் டார்கெட். ஆனா மோர்தேக்காய் இவனை அடிச்சா எப்படி அவன் எந்த அளவுக்கு மோர்தேக்காயை பார்த்தா பாருங்க. அதனால இவன் கூட்டத்தையே நம்ம இல்லாம ஆக்கிறோம். அதாவது நம்மள ஒரு கொசு கடிச்சுன்னு வைங்கள, நம்ம கையில கொசு பேட்டை எடுக்கிறோம். என்ன கடிச்ச கொசு யாரும் ஒழுங்கா முன்னாடி வா அப்படியே சொல்லுவோம். நம்ம கண்ணில் மாட்டுற எல்லாத்தையும் அடிப்போம், எல்லாத்தையும் அடிப்போம். விட்ட பக்கத்து வீட்டுக்கு போய் அடி வாங்கிட்டு வரும். அது வேற. எல்லாத்தையும் நம்ம அடிப்போம். அவன் மோது இந்த இவனை அடிக்கிறது மொத்த அவன் பிளான் பண்ணும்போது கர்த்தர் அமைதியா இருக்கிறார். ராஜா கிட்ட போய் சொல்லும் போது கர்த்தர் அமைதியா இருக்கிறார். ராஜா கையில இருந்து முத்திரை மோதிரம் வாங்கும் போது அமைதியா இருக்கிறார். மிகுந்த நீடிய சாந்தம், நீடிய சாந்தம். ஆண்டவரே, நாங்கள் மடிகிறோமே, உமக்கு கவலை இல்லை. அப்படிதான் நமக்கு தோணும், அப்படிதான் நமக்கு தோணும். ஆனா அப்படி இல்லை அப்படிங்கறத ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். நீடிய சாந்தம். அவன் ராஜா முத்திரை மோதிரம் கொடுக்கும் போது அவர் அமைதியா இருக்கிறார். இவங்களுக்கு விரோதமாக எழுதும் போது அமைதியா இருக்கிறார். முத்திரை போடும் போது அமைதியா இருக்கிறார். மோர்தேக்காய்க்கு தூக்கு மரத்தை உண்டு பண்ணும் போது அமைதியா இருக்கிறார். ஆனா சத்துரு நினைத்தது நிறைவேறும் நாள் நெருங்கின போது அவர் மிகுந்த வல்லமையாய், அவர் மிகுந்த வல்லமையாய். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்துரு குறித்தது நடக்காது, கர்த்தர் குறித்தது நடக்கும். நம்புறவங்க மட்டும் சத்தமாவே. அதே போல இதனுடைய இன்னொரு பக்கத்தையும் கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். பைபிள் எப்பவுமே பேலன்ஸ்டா. நம்ம வழி மாறி போகும் போதெல்லாம் அவர் ரொம்ப அமைதியா இருக்கிறார் தெரியுமா? அதன் அர்த்தம் நீ எப்படி போனாலும் பரவாயில்லடான்னு கிடையாது. ஆமென், ஆமென். அவர் மிகுந்த அமைதியா இருக்கும் போதே நம்ம ட்ராக்ல வந்துட்டோம்னா நல்லது. அழகா சொன்னீங்க, நல்லது. அந்த வசனம் எப்படி இருக்கு? கர்த்தர் நீடிய சாந்தமும், அடுத்த வார்த்தை அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அதனால ஆண்டவரே, நான் இப்படி எல்லாம் பண்ணேனே, அன்னைக்கு நீங்க தலையில எல்லாம் தட்டினீங்க, எங்க இப்படி இன்னைக்கு நீங்க அமைதியா இருக்கிறீங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் செய்தி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிலேயாம் போலாமா, போ அப்படின்ட்டாரு, போன்ட்டாரு. ஆமென். நேத்து என்ன சொன்னார்? போகாத. ஆமென். நல்ல கிருபை பெற்றவங்க. எங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது. பழையன ஒளிந்தன. ஆண்டவர் போதே அவங்க கூட போகாத. இன்னைக்கு வந்து நிக்கிறான். என்ன கீதியோனே, சாரி பிலேயாமே, போறியா போ. என்ன இப்படி அமைதியாயிட்டாரு? ஆனா போகும்போது தான் தெரியுது வழியில் எப்படி நிக்கிறார் தெரியுமா? மிகுந்த வல்லமையோட நிக்கிறார். வேண்டாண்டவரே. ஹல்லேலூயா. சரி, நம்ம ட்ராக் நான் இன்னும் பண்றேன். ஃப்ரைடே ஆனா அப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு இடம் கிடைக்குது. உபவாசத்தோடு வரவங்களுக்கு எல்லாம் இடம் கிடைக்கல. காலையிலேயே எல்லாம் முடிச்சுட்டு வர எனக்கு இடம் கிடைக்குது. எல்லாமே கிடைக்குது. நான் பெருசா ஆராதிக்கவும் மாட்டேன் மேக்சிமம். ஆனா எனக்கு எல்லாம் கிடைக்குது. ரொம்ப அமைதியா இருக்கிறாரு அவர். என் விஷயத்துல என்னெல்லாமோ பண்றேன்.
விட்டா சர்ச்சில் இருந்தே கேமும் விளையாடுவேன். எனக்கு மட்டும் ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இருக்கு தெரியுமா? பவுல் விஷயத்துல ரொம்ப பொறுமையா தீமோத்தேயுக்கு எழுதும்போது அதெல்லாம் படிக்கும்போது எவ்வளவு பொறுமையா. ஆனா அப்படி எழும்பினார் பாருங்க, பொத்துன்னு விழுந்தான் ஒருத்தன். ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே, உண்மையில அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, நீர் யார் அப்படின்னா. ஆமென். ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். நான் என்ன பண்ணாலும் நான் ஜெபிக்கல, அமைதியா இருக்கிறேன். நான் துதிக்கல, எனக்கு வேண்டிய செய்யல. நான் மாறிடணும். நம்ம மாறிடணும். இல்ல கோவிட் வந்தாதான் மாறுவோம்னா, இல்ல யோனாவை போல என்ன கடல்ல தூக்கி போட்டாதான் இல்ல, அமைதியா இருக்கும் போதே மாறிடணும். அவர் எழும்பிட்டார்னு வைங்களேன், அவர் அந்த வல்லமையோடு எழும்பும் போது, அதாவது அவர் இரக்கமுள்ளவர்னாலும் பர்வதங்கள்லாம் எப்படி மெழுகு போல, அப்ப நிறைய காரியம் உருகிறோம். அதான் பைபிள் ஒரு கர்த்தருடைய நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோன்னு இருக்கு. அவர் நம்ம என்ன சங்கீதம் 50 இருக்குல்ல, நீ இதைகளெல்லாம் செய்யும் போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? மௌனமா இருந்தேன். நீ என்ன நினைச்சிட்ட? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி இல்ல. நான் மிகுந்த வல்லமே எழும்பிட்டேன்னா நீ தாங்கிட மாட்டேன். ஆமே ஆமேன்னு சொல்லுங்க. இந்த யோசேப்பு மோசையெல்லாம் சொல்லும் போது என்ன தூக்கி போட்டு அப்படி கைதட்டினீங்கல்ல, இப்ப ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? இப்ப நீங்க மிகுந்த அமைதி ஆயிட்டீங்களா? ஏன்னா எப்பவுமே ஆண்டவர் வந்து பேசும்போது எல்லா சைடையும் நமக்கு பேசுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப நம்ம செய்திக்குள்ள வர போறோம். ஹல்லேலூயா. அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற பெருங்காற்று, சுழல் காற்று, ஆமென், அதுல என்ன இருக்கிறது? கர்த்தருடைய வழி. என் நினைவுகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பொதுவா அந்த கடல்ல மீன் பிடிக்க போறவங்க பார்த்திருக்கீங்களா? காற்று பலமா இருக்குன்னு வைங்களேன், போக மாட்டாங்க. இன்னைக்கு பயங்கர காற்று, எச்சரிப்பு வரும், யாரும் போக வேண்டாம். கடல்ல மட்டும் இல்ல, நம்மளே அப்படிதான். சிலர்லாம் இருக்கிற சைஸுக்கு எளியா மாதிரி சுழல் காட்டு வந்து தூக்கிட்டு போற ரேஞ்சில தான் இருப்பாங்க. இந்த காற்று இருக்குல்ல, இந்த உலகத்தின் பார்வையில ஆண்டவர் என்ன உங்களை ஆராதிக்கிற உங்க பிள்ளை இல்லப்பா, என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இந்த சுழல் காற்று, என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இந்த பெருங்காற்று? இந்த பெருங்காற்று, இந்த சுழல் காற்று என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது, பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியது. கடந்த நாள்ல இந்த வார்த்தையை ஆண்டவர் நினைவிலே வைத்த வார்த்தை, இதிலே என்னுடைய வழி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியத்தை நீங்க கொஸ்டின் பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் அது புரியாது, ஆரம்பத்தில் நஷ்டம் போலதான் இருக்கும், ஆரம்பத்தில் இழப்பு போலதான் இருக்கும், ஆரம்பத்தில் வேதனையானதுதான் இருக்கும். ஆனால் இன்று நிர்மூலமாகாமல் இருக்கிறோமே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வழி பிறக்கும். ஏசாயா 27:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனோட வழக்காடுகிறீர். மட்டாய்னா அவர் வந்து ஒரு லிமிட்டா தான் வழக்காடுறார். ஏன்னா அவருடைய ஜனம் அழிஞ்சிடக்கூடாது. என்ன ரொம்ப ரொம்ப தியானிக்க வைத்த வார்த்தைகள் ஒன்று, எகிப்தில பண்ணாத தப்பையா இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் பண்ணிட்டாங்க? எகிப்தில கர்த்தர் யாரையாவது இஸ்ரவேலரை அழித்தார்னு பைபிள்ல இருக்கா? இல்ல. ஏன்னா எகிப்தில அழிஞ்சான்னு வைங்களேன், அவன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. எகிப்தில அழிஞ்சானா முடிஞ்சது. ஆனா எங்க கொண்டு வந்து பனிஷ்மெண்ட், அவர் பனிஷ்மெண்ட் எகிப்தில பனிஷ்மெண்ட் பார்வோன்றால கிடைச்சது, வனாந்தரத்துல பனிஷ்மெண்ட் யாரால கிடைச்சது தெரியுமா? கர்த்தரால.
சங்கீதத்தில் இருக்க அவர்கள் கேட்டதை கொடுத்தார்கள், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார் அப்படின்ற. நீ போதண்டா வாழ்ந்த மோசையே சொல்லுவார்ல, நீ போதும் வா. ஆமென். எகிப்துல டீல் பண்ணது வேற, வனாந்தரத்துல டீல் பண்றது வேற. இந்த காற்று ஒரு பக்கம் தண்டனையாக தான் இருக்கும், ஒரு பக்கம் சிலதெல்லாம் அடிச்சுட்டு போறது போல தான் இருக்கும், ஒரு பக்கம் எடுத்துட்டு போறது போல தான் இருக்கும். ஆனா இதுல என்ன இருக்கிறதுன்னா காட்ஸ் வே, தேவனுடைய வழி. நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழி. ஜனத்தை வழக்காடுகையில் மட்டாய் அதனுடைய வழக்காடு கொண்டல் காற்றடிக்கிற நாளிலே கடுங்காற்றினால் அதை என்ன செய்கிறார் தெரியுமா? விலக்கி போடுகிறார். ஒரு கடுங்காற்றை அனுப்புகிறார், ஒரு கடினமான சூழ்நிலை அனுப்புகிறார். என் ஜனமாகிய குமாரத்தை நான் எந்த பிரகாரம் நடத்துவேன்? உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து எடுத்தேன். கடுங்காற்று. இதனால் என்ன உண்டாகிறது? 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் அதனால் அவர் அடிக்க அனுப்புறார் பாருங்க, ஒரு கடுங்காற்று, ஒரு கடினமான சூழ்நிலை. அதனால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும். இதனுடைய ரிசல்ட் தான் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆண்டவர் அனுமதித்த சுழல் காற்று பெருங்காற்றினால் உண்டான நஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற சில உள்ளங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை இது. உனக்கான நஷ்டத்தின் காற்று மட்டுமல்ல, இதிலே கர்த்தருடைய வழி இருக்கிறது. இந்த பெருங்காற்றிலே கர்த்தருடைய வழி இருக்கிறது. இந்த சுழல் காற்றிலே நம்புறவங்க மட்டும் கர்த்தருக்கு மகிமை. இழப்பை மட்டும் பார்த்து, நஷ்டத்தை மட்டும் பார்த்து, வேதனையை மட்டும் பார்த்து, சோதனையை மட்டும் பார்த்து, ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இப்படி ஒரு காற்று அடிக்குது, அடிக்கு மேல அடி காற்று அடித்து கொண்டே இருக்கிறது. ஆமென். எத்தனை போராட்டம், எத்தனை சேதங்கள், எத்தனை சேதங்கள். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை சேதங்கள். கர்த்தர் இன்னைக்கு தருகிற வார்த்தை, இதுல இருக்கிற நஷ்டத்தை நீ ரொம்ப பார்த்துட்ட, இழப்ப நீ ரொம்ப பார்த்துட்ட, வேதனையை நீ ரொம்ப பார்த்துட்ட, சோதனையை ரொம்ப பார்த்துட்ட, எழும்ப முடியாம இதன் ஒரு பக்கத்தை மட்டும்தான் நீ பார்த்துட்டு இருக்கிற. இதன் மறுபக்கத்தை நீ பார்க்க போகிறாய். ஓ 2026 இந்த பெருங்காற்றின் நோக்கத்தை அறிய போகிறாய். இந்த சுழல் காற்றின் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பெருங்காற்று, ஒரு மெதுவான தென்றல். நம்ம எதை விரும்புவோம்? நம்ம எப்படி பாடுவோம் தெரியுமா? மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலோ எனக்கு. எல்லாருமே அதை தான் விரும்புவோம். ஆமென். அதாவது இன்னும் நிறைய பாடுவோம். அதில் ஒரு மழையும் தோராதிருந்திட்டில்ல ஒரு காற்று மட. இதுதான் நம்பிக்கை. உன் வாழ்க்கையில காற்று நிக்கும்பா. நம்ம காத்து நிக்கிறது இல்ல, இந்த காற்று அடிக்கும் தெரியுமா, அது நிக்கும். அதுக்கிறது நம்பிக்கை. புயலுக்கு பின் ஆமை. இதெல்லாம் நமக்கு ஹோப்பு கொடுக்குது. ஆனா ஆண்டவர் ஏன் இந்த புயல், ஏன் இந்த பெருங்காற்று வாழ்க்கையில? ஆமை. ஒரு பெருங்காற்று திடீர்னு அடிக்கும் பாருங்க, திடீர்னு அடிக்கும். கஷ்டப்பட்டு கூரை எல்லாம் போட்டிருப்பாங்க, அடிக்கிற அடியில கூரையை காணாது. எத்தனை ஏன் இதுல ஒரு பக்கத்துல இருக்கிற நஷ்டத்தை மட்டும்தான் நம்ம, அதாவது ஒரு பக்கம் தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இதுதான் அப்படியே கண்ணை திறக்க வைக்குது. அதாவது மொத்த பக்கமும் முடிஞ்சு நினைக்கிறோம். ஒரு காற்று அடிச்சதுல ஒரு மரம் விழுந்து, ஒரு மரம் முறிஞ்சு கூரையில விழுந்ததும் மொத்த பக்கமும் முடியுது நினைக்கிறோம். ஒரு காற்று, ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம் எல்லாம் மொத்த பக்கம் அல்ல, ஒரு பக்கம் தான் நீ பார்த்துருக்கிற. 2025 வர நீ ஒரு பக்கம் தான் பார்த்துருக்கிற. இதன் மறுபக்கத்தை பார்க்க போகிறாய்.
இதிலே கர்த்தருடைய வழி இருக்கிறது என்பதை. இப்போ பவுலும் 275 பேருமாக கப்பல்ல பயணிக்கிறாங்க. பவுல் சொல்றார், இந்த ட்ராக் வேண்டாம், இந்த ட்ராக்ல பயணிப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆனா மாலுமி சொல்றா, வெதர் நமக்கு சாதகமா இருக்கு. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். காற்றை வைத்து நாம டிசைட் பண்றோம், ஆண்டவர் டிசைட் பண்ணி காற்று அனுப்புகிறார். நான் மறுபடியும் இந்த வேட சொல்றேன், காற்றை வைத்து நாம டிசைட் பண்றோம் அல்லது சிச்சுவேஷனை வச்சு நாம தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவர் தீர்மானித்து கிளைமேட்டை சேஞ்ச் பண்றார். ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி, எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஆண்டவர் சூழ்நிலையை வைத்து தீர்மானிக்கிறவர் அல்ல, தீர்மானித்து தீர்மானித்து காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. தென்றல் மெதுவாய் அடித்ததனால் அவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்க தெரியுமா? காரியம் நாங்க கோரினது, நாங்க என்ன மனசுல தீர்மானித்தோமோ, என்ன நாங்க டிசைட் பண்ணோமோ, அது எங்களுக்கு கைகூடி வந்தது. அப்படி ஓடும் போது அந்த கப்பல்ல யார் இருக்கிறா தெரியுமா? ஏதோ நீங்க இருக்கிறது போல அந்த கப்பல்ல யார் இருக்கிறா தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. பவுல் இருக்கிறான். அப்ப பவுல் எங்க போகணும்னு தீர்மானிக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர். அழைக்கப்பட்டவன் எங்க அழைக்கப்பட்டவன நல்ல கவனிங்க. உங்க மேல அழைப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ட்ராக் மாதிரி கூட்டிட்டு போனாலும் கர்த்தர் காற்றை அனுப்பி இங்க பவுல் சொல்றாரு, போகாதீங்க வேண்டாம். ஆனா பவுலுக்கு வாய்ஸுக்கு இங்க வேல்யூ கிடையாது. இப்ப அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்களோ அங்கதான் இந்த பவுல் போய் ஆகணும். ஆனா பவுல் இப்ப நீ இருக்கிற நிலைமை ஒரு அடிமைத்தனம். ஏன்னா அவங்க அவனை கைதியா தான் கொண்டு போறாங்க, அடிமையா தான் கொண்டு போறாங்க, ஒரு கட்டப்பட்ட நிலைமை. ஆனா உன் மேல இருக்கிற அழைப்பு பெருசு, உன் மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு. உன் உறவுகள் எல்லாம் சேர்ந்து, உன் சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை ட்ராக் மாதிரி கொண்டு போக உன்னை கூட்டிட்டு போனாலும் கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பி நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன்.